ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆமாம், தே ஆர் அபியூஸ்டு பை என்டி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணுன்ற கனவு இருக்குதுன்னா, அவன் கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இதுக்காக கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கு. அவனுடைய ஒட்டுமொத்த லைஃப்புமே நிறைய சாக்ரிஃபைஸை தாண்டி வந்திருக்கும். கிளியர்? பட் இப்படி இருக்கும் பொழுது தே சிம்பிளி சேட், நாங்கள் கண்டக்ட் பண்ண நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம். இதில் என்ன லாஜிக் இருக்கு? சட்டப்படி குற்றவாளிங்க தான் தண்டனையாக அனுபவிக்கணும். இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அந்த கொஷின் பேப்பரை லீக் பண்ணுவாங்க, செகண்ட் அக்யூஸ்ட் அந்த கொஷின் பேப்பரால் பயன் அனுபவிச்சவங்க. ஆனால் இதில் எதுவுமே இன்வால்வ் ஆகாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதுக்கு சஃபர் ஆகணும்? இதில் என்ன சஃபர்? நாங்கள் தான் ரீஷெடியூல் பண்ணியிருக்கோமே எக்ஸாமை, நீங்கள் எழுதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நீட் எக்ஸாம் எழுதணும்னா கிட்டத்தட்ட அவன் 7லேருந்து 8 வருஷம் இதுக்காக செலவு செஞ்சிருக்கிறான். 6th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி படிச்சுட்டு ஒரு டே வரும், அந்த டேல தான் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கான பலனை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத வந்தால் அங்கே நிறைய ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அதையும் தாண்டி அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் அந்த எழுதின எக்ஸாமை வாபஸ் வாங்குறீங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நீங்கள் ஒரு பெரிய டாஸ்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு கேப் எடுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசு இருக்கிற அந்த பசங்களுக்கும் அதே மென்டாலிட்டி தானே இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெக்கேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, எழுதின எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எழுத சொன்னீங்கன்னா அடுத்தது இந்த ஒரு மாதம் மறுபடியும் அவங்க மண்டைக்குள்ள ப்ரெஷர் போகும். செஞ்ச வேலையை மறுபடியும் செய்யணும் பொழுது அவங்களுக்கு ஒரு சலிப்பு தான் ஏற்படும். இதில் எப்படி ஒரு எஃபெக்டிவான எக்ஸாமை அவங்களால எழுத முடியும்? எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த விஷயத்தால நீங்கள் சஃபர் ஆகிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுனால பெருசாக இதுக்கு சொல்யூஷனே கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் இதால் நீங்கள் சஃபர் ஆகிருக்கீங்க அப்படின்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியட்டும். நீங்கள் வீடியோ போடுங்க, மெசேஜ் பண்ணுங்க, ட்விட்டர் பண்ணுங்க, போர்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, மெயில் எழுதுங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு நீங்கள் சஃபர் ஆகிருக்கீங்க, எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி தப்பை திரும்ப செய்யாதீங்க, முடிஞ்சா இதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஐ எம் ரியலி சாரி ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் அப்பியர். ஹாவ் அ கிரேட் லைஃப் கிட்ஸ். பை பாய்.